கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதன் அல்ல, தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும். ஏனென்றால் அவருடைய கல்லறை மாத்திரம்தான் திறந்திருக்கிறதா, வேற எதுவுமே இல்லையா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு எப்படி உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததோ, ஹல்லேலூயா, அதுபோல அவருடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளும் அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் வேண்டுகிறேன். உலக பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும், ஒரு பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை நாம் விசேஷித்த நாட்களாக எண்ணுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவருடைய வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் வாழ்கின்ற நாட்களிலே 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 3 வருடங்கள் பிதாவுடைய சித்தத்தின்படி வல்லமையான ஊழியத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணக்கூடியவர். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களை அசாதாரணமாக மாற்றும்படியாக, விசேஷித்தவர்களாக மாற்றும்படியாகத்தான் இயேசு நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை நாம் விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம். காலமாக நாட்களில் என்ன சொல்றோம்? இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்கிறோம், ஹல்லேலூயா, அவருடைய மரணத்தை பற்றி சொல்கிறோம், சிலுவையை பற்றி சொல்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறோம். இதெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நம்மை ஆண்டவர் புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மை புதுப்பிக்கக்கூடியவர். அவரை போல மாற வேண்டும், அவரை போல செயல்பட வேண்டும். இந்த சமுதாயத்திலே ஏழை எளிய மக்களுக்கும், திக்கற்ற மக்களுக்கும், ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கும் விடுதலையை கொண்டு வர விடும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நாள். சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 10ஆம் வசனம், அப்போது இயேசு அவரை நோக்கி பயப்படாதிருங்கள். அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதுதான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் பயம் மாத்திரம் வராதபடி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். அவருடைய உயிர்த்தெழுந்தல் சொல்ற வார்த்தை, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள், அல்லேலூயா, வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு புது சிருஷ்டியை அவர் எதிர்பார்க்கிறார், அல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்வது 18 20 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன், ஹல்லேலூயா. அவர் வல்லமையை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவருக்காக மகிமையான ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்வது. மார்க்கு ஒவ்வொரு சுவிசேஷத்திலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாமும் ஒரு காலத்தில் உயிர்த்தெழுவோம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்தரித்து வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக இந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அநேக ஜனங்கள், இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பே அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள் இது சாதாரண வசனம் அல்ல, சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தை ஆவியாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் மாற்ற முடியாத இந்த சமுதாயத்தை, எந்த மனிதனையும் மாற்ற முடியாத இந்த சமுதாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஆவியையும் கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளனாகிய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது ஆவியானவரையும் நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். மார்க்கு 16 அதிகாரம் 1 வசனத்திலேயே அதே ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வசனத்தில் 6 வசனத்தில் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நம்மையும் தேவன் ஜீவனுள்ள பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நமக்கு வருகிற எத்தனை உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகளாக இருந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் மாற்றுபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் சொல்வது 9 வசனம், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேன மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே ஆண்டவரோடு அதிகமாக ஊழியம் செய்தவர்கள் சகோதரிகள் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு கரங்களை தட்ட மாட்டீங்களா?
போங்க பாஸ்டர், நீங்க வேற. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் முதல் தரிசனமே மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் உயிர் தெழுந்த பின்பு. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த பின்பு இந்த மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, அது முதல் தரிசனம் மாத்திரமல்ல, அவளிடத்திலிருந்த அவர் 7 பிசாசுகளை துரத்தினார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஹல்லேலூயா. எத்தனை பிசாசா? 7 பிசாசு. முதல் தரிசனம், முதல் அற்புதம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தினுடைய அதிபதியினிடத்தில் வருகிறான். உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு, கொலைபாதகன், யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலைகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பிசாசு இந்த சகோதரிக்கு 7 பிசாசு இருந்துதான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை அவர்களுக்குள் இருந்த பிசாசு ஓடியது. ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவருடைய வருகையும் இருக்கிறது. அவருடைய வருகையிலே 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இப்பொழுது ஆளுகிற இடமெல்லாம் இல்லை, நம்மளும் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மந்திரியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா, நீங்களும் பொது வாழ்க்கையில எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி நினைச்சீங்கல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 1000 வருஷ அரசாட்சியில நீங்கள்லாம் மாநிலத்தில் தலைவராக இருப்பீங்க, முதலமைச்சராக இருப்பீங்க, பிரதமராக இருப்பீங்க. இதெல்லாம் சும்மா இல்லைங்க, உண்மையாக நடக்கப்படுதுங்க, உண்மையாக நடக்குங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே எப்படி மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல மலையில் உள்ள பட்டணமாக ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. எதிலுமே சோர்ந்து போகாதீர்கள். வெற்றி சிறக்க பண்ணீங்க. வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன், இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்திருந்தால் எப்பொழுதே மரித்திருக்கலாம், சிறு வயதிலே மரித்திருக்கலாம், இளமையிலே மரித்திருக்கலாம். அப்படிலாம் எத்தனையோ மரணத்தை பார்க்கும்படி, எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கும்படி, அந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் காப்பாற்றி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தை பார்க்குறீங்க, எவ்வளோ நீங்க பார்க்காத ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க கையிலேயே உலகம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நீங்க வச்சிருக்க செல்லிலேயே எல்லாமே பார்த்துறீங்க. பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறபடியினாலே ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்து கொண்டே இருப்பார், உதவி செய்து கொண்டே இருப்பார். இது பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரம் என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் மார்க் 16:15 பார்த்தீங்கன்னாக்க, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். பரலோக நரகம்னு ஒன்று இருக்கு. அந்த பரலோகத்துக்கு உண்டான வழியை இயேசுவின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கிறோம்.
நித்திய காலமாக. பிரைஸ் தி லார்ட். பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான இடம்தான் பரலோகம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பரலோகத்தை நீங்க இங்கேயே அனுபவிக்கும்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் விசுவாசிக்கிற நீங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த முடிந்த உடனே ஆண்டவர் செய்கிற காரியம் இதுதான். நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்யலாம். பேதுரு நடந்து போகையில் அவன் நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை, அல்லேலூயா, இன்றைக்கு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும் பொழுது, ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். இதிலும் பெரிதான காரியங்களை காணும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை அதிசயங்களை காணும்படி நான் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, பிரைஸ் தி லார்ட், நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்? செய்ய முடியுமா அவரால்? வேதம் சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற நாட்கள் சாதாரணமான நாட்கள் அல்ல. பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு மரித்தார். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். சோர்ந்து போயிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற, பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, எந்த சூழ்நிலையை நீ கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஜீவன் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்வது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்வது? இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடம் வர முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், பாக்கியம் உள்ள பாத்திரங்கள். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி! உலகம் தரக்கூடாத சந்தோஷமும் சமாதானமும் அவர் உங்களோடு கூட நடக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் நினைக்கும் பொழுது, அதை விட இந்த உலகத்தில் வேறு சிறந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் எங்கள் வாழ்க்கை நாம் எப்படியா இருக்கும்? ஆனால் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் தம்முடைய பிள்ளைகளை உருமாற்றுகிறார், மனம் மாற்றுகிறார், பாவங்களை மன்னிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. எனக்கே ஒன்றும் இல்லை பாஸ்டர், நானே பிரச்சனைக்குள்ள போகிறேன் பாஸ்டர், அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இல்லை பிரியமானவர்களே, இயேசு செய்வார். உயிர்த்தெழுந்த வல்லமை செய்யும்.
அவர் உதவி பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு 16ஆம் வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவரை அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை அவர் தேற்றவாளனாகிய ஆவியானவரையும் கொடுக்கிறார். அவருடைய பிதாவுடைய வலது பாரசத்திலே நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதுதான் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். எல்லாரும் கைவிடப்பட்டன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் வருவேன், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 என்ன சொல்வது வசனம், நானும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பதாக. ஏனென்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுமில்லை, புது சிருஷ்டி காரியம். உங்களை ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக, முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் விளங்கும் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பழைய மனிதன் அல்ல, புதியவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் புதியவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை புதிதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பழைய மனிதன் அல்ல, பழைய சுபாவம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை, அவருடைய உயிர் போன்ற வல்லமை உள்ளது பிரியமானவர்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்கு உங்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உயிர்த்த இந்த வல்லமை அதுதான் பிரியமான. ஹல்லேலூயா. அவரு நம்மளை எல்லாம் சும்மா விடுறவர் இல்லை. ஹல்லேலூயா. பிதாவுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து கொண்டு என்னுடைய மகள், என்னுடைய மகன் இப்படி சொல்வதால தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களும் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் சோர்ந்து போகாதவர்கள். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்வது, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்வராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்கிறவர்கள், வெற்றி சிறக்க வந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம வெற்றி சிறக்க வந்த தேவன். எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி அதெல்லாம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். உங்களை நேசிக்கிற ஆண்டவர்,
தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆகையால் ஜெயம் கொள்கிற, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. எதற்கு பிறப்பை கொண்டாடுகிறோம்? எதற்கு சிலுவையை குறித்து பேசுகிறோம்? எதற்கு அவர்களுடைய மரணத்தை குறித்து பேசுகிறோம்? ஏன் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், அது சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓய்வினால் சண்டே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த ஆண்டவர் வந்த உங்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும் போது எவ்வளவு பலத்த காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். Praise the Lord. Hallelujah. ஆகையால் அவர் இனிமேல் மரிப்பதில்லை. ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை நாம் விசேஷித்த விதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். Praise the Lord. என கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாட்களை என்கின்ற அறிவை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவருடைய நாட்களை நாம் மகிமைப்படுத்தும் போது நாட்களை என்னும் அறிவை நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. God given wisdom and knowledge and power. Repent, blessings, மனம் திரும்புதல் நமக்கு கொடுக்கிறார். அதை விட சால சிறந்தது என்ன இருக்கு? ஹல்லேலூயா. நம் பாவங்களை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். உலகம் நம்மை பாவியாக பார்க்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று பார்க்கிறார். அது யாரும் சாட்சி கொடுக்க தேவையில்லை. அதனால யோபு சொல்கிறார், என்னை குறித்தான சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சோர்ந்தே போவது கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Praise the Lord. உலக பிரகாரமான பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை விட ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது பெருமையாக திரும்பாது. ஹல்லேலூயா. ஆகையால் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 23ஆம் வசனம், ரோமர் 6:23 என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்பது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் இருக்கிறது. நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, வாயுடைய வார்த்தைகளை அவருக்கு நேராக நம்மை திருப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகம் பயங்கரம். ஆனாலும் அவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்து அவர் பக்கமாக திருப்பி கொண்டு வருகிறாரே, அதை விட என்ன இருக்கு? பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமாக வாழ்ந்தோம், உலக பிரகாரமாக வேலை செய்தோம், விளையாடணும், எல்லா பதவியும் வந்த பதவியெல்லாம் அனுபவித்தோம். ஆனாலும் அந்த உலகத்தோட நம்ம போக முடியலையே. இயேசு பக்கம் தானே வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நம்ம இயேசு பக்கம் திருப்பதற்கு, நம்மை திருப்புவதற்கு உண்டான வல்லமை நம்மிடத்தில் இருந்ததா என்றால் இல்லை. இயேசுவினுடைய வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நன்றி சொல்ல வந்திருக்கும். இம்மட்டும் உதவி செய்தார் ஆண்டவர், இனிமேலும் நமக்கு உதவி செய்வார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. அதை விட வேற என்ன இருக்கு இந்த உலகத்தில்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:11,
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களை உயிர்ப்பிப்பார். Praise the Lord. ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான சரீரங்களை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பிக்குமா? எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் கவலைப்படாதீர்கள். Praise the Lord. இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. எப்படி தேவன் கர்த்தரை எழுப்பினாரோ அதுபோல நம்மையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நம்மையும் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். 24 அதிகாரம் 46 51 வரலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் வரும் பலனால் தற்பிக்கப்படுகிறேன். இப்ப எருசலேம்ல இருந்தா என்ன? ஜெருசலேம் போக சொல்றாரா? ஹல்லேலூயா. எருசலேம் என்றால் என்ன? நீங்கள் இருக்கிற இந்த தேவாலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய கிருபையின் சபை ஆலயத்தில் உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்தி கொண்டால் தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பலனை கொடுப்பாரா, வரங்களை கொடுப்பாரா, ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பாரா, உங்களை ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமா மாற்றுவார். அதனால அந்த வசனம் சொல்லப்படுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எருசலேம் நகரத்தில் என்ன இருந்துச்சு? தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமா ஆண்டவர் மாற்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தை பெறுவதற்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் ஆலயத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆலயத்தில் என்றால் கட்டடத்தை அல்ல, வருகிற உங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். அப்ப அவர் பிறப்பிலிருந்து முடிவு, இந்த பூமியை விட்டு மேலே போகிற வரையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் இயேசு சொன்னார், பின்பு பெத்தானியா வரைக்கும் அவரை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கடைசி வரையிலும் தம்மை பின்பற்றுகிற பிள்ளையை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதமா இருங்க. ஹல்லேலூயா. அநேகர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்களை நிரப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்று யோசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களை ஆசீர்வதிப்பார்.
சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே உடைய உயிர் தேர்ந்த இந்த நாளை நீர் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வரங்களையும் கனிகளையும் கொடுத்து ஆண்டவரே இவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய சித்தம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை வாராக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொன்னீங்களா அப்பா. அதுபோல ஆண்டவரே மலையில் உள்ள பட்டணமாக பிள்ளைகளுடைய வாஞ்சை, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை தரித்துக் கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, உனக்கு சாட்சிகளாக விளங்க இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மையம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.